தேவனுக்கே துதி கவனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் உங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கை வரவர்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறீர்கள். இந்த நாளிலும் 70ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 5 வசனங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது 40ஆம் சங்கீதம் 13 முதல் 17 வசனங்களும் அந்த 13 முதல் 17 வசனங்களும் இதே வசனங்கள் தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இது நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலன் ஒப்புவிட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே 14ஆம் சங்கீதமும் 53வது சங்கீதமும் ஒன்று போல் இருப்பதை காண முடியும். அதே போலத்தான் 40ஆம் சங்கீதம் 13 முதல் 17, 70ஆம் சங்கீதம் ஒன்றாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல 57வது சங்கீதத்தில் 108வது சங்கீதத்தில் மீண்டும் எழுதப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார், மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் திரும்ப நினைப்பூட்ட கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே வசனம் சொல்கிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1:5, அதாவது 1ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் தாவீதின் விடுதலைக்கான ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தேவனை என்னை விடுவியும், கர்த்தாவை எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனின் என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவை தாமதியாதையும். அதே போலதான் 46ஆம் சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தாமதம் நமக்கு அது ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒருவேளை அநேக காரியங்களிலே தாமதம் கர்த்தர் ஏதோ காரியத்தை இந்த காரியத்தில் தாமதப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அப்ப ஆண்டவரை நாம் தேட வேண்டும். ஆண்டவரை நாம் தேட அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடைய தக்க சமயத்திலே அவரை என்ன செய்யுங்கள், தேடுங்கள். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்ன செய்யுமா, நாம் தேட வேண்டும். அப்போ முதல் ப்ரிஃபரன்ஸ், முதலாவது ஆண்டவரை தேடும் போது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்த மகிழ்ச்சியாக வேண்டும் என்று சொன்னால் அவன் கர்த்தரை தேடுகிறவனாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தரை தேட மறந்து விடுகிறோம். இன்னைக்கு எதெல்லாமோ தேடுகிறோம், ஆனா நம்ம கர்த்தரை தேட மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. பிரியமானவர்களே, அவருடைய ரட்சிப்பு, சகேயு வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொன்ன, இந்த வீட்டிற்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்கள், அதே போல ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையில் அடிக்கூட ஒரு கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். பிரியமானவர்களே, ஆகவே பிரியமானவர்களே, அவராலே இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் நம்முடைய இரக்கத்தின், நம்முடைய நீதி நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த சங்கீதம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை இடங்களில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், நடத்துகிறார்கள். தேங்க்யூ.